உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் ஒரு 2 மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஒரு இருள் சூழ்ந்தார் போல. காரணம் என்னென்னா, சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு, டார்க் ரூம். அதே போல தான் ராகு, அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம். அங்கே வெளிச்சமே கிடையாது, விஷம். உலகம் பூரா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? டார்க்காக இருக்கும். அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 2 பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி? செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார், நீச்சமாகி அல்லவா இருந்தார், நீச்சத்தை தான் பாம்புக்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம். செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார். அப்போ சனி ராகுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 1ஆம் இடத்தில் இருப்பதற்கு சமம். அப்போ பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரன். செவ்வாய் வெளிச்சமான கிரகம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் பிரகாசமான கிரகம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம். அப்போ இந்த ஒளி கிரகங்கள் 2ம் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மையோடு மாறிவிட்டன. இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அரசியல் கழகங்கள்லேருந்து, பணத்தட்டுப்பாடுகளிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து, பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே கூட ஒரு அவப்பெயர் ஏற்படுவது அல்லது பண சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ரைடு சம்மந்தப்பட்டது, அப்புறம் பேரம் பேசுகிறது, மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது, எனக்கு இவ்வளோ கூட, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது. இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார். ஏன்னா கால புருஷனுக்கு 1ஆம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம். அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக, அவர் ஒரு அதிகாரமாக மிக்கவர், செயல் தலைவர். அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா? அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சகதியிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார். அதே போல் சுக்கிர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த 2 கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? செவ்வாய் சுக்கிரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும். அதே தான் 1-5-9 தொடர்பு. அப்போ அடுத்த 60 நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம். அடுத்த 60 நாட்கள் செவ்வாயும் சுக்கிரனும் 1-5-9 திரிகோண தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிம்ம செவ்வாய் பகை வீடு, சூரியனுடைய வீடு, செவ்வாய் பகை வீடு. ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க, ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமிராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய், அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும். இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும். அப்போது அடுத்த 60 நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு? அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்கா? இல்லை, சாமானிய மக்களுக்கு கூட, ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு, நல்ல உயர்ந்த அதிகாரம், பணவரவு, தனவரவு, அதே போல்
நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம். ஸ்டேபிளாக இதுவரையும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம். அதே போல் குறிப்பாக அரசியல், ஆன்மீகம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம். ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம், நம்ம அந்த நகைக்கு ஜுவல் லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போது ஃபினான்ஸ் செக்டர்ஸ், பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலிமா தொழில் செய்யறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், மெயினாக மணியை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், வருமானம், தொழில் அமைப்பு, சுக்கிரனுடைய காரகத்துவம், பணம், காசு பணம் சிறப்பானதாக இருக்கும். காசு பணம் தேடி வரும். அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம், அதிகாரம் மற்றும் கனிம வளம், இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி, அந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அந்த செக்டர்ஸு, பூமி காரகத்துவம், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, விவசாயம், அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதனால தான் இப்போ நம்ம இந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை. அது காமனாக இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா, நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா, நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. குறிப்பாக பில்டர்ஸு, அதே போல் குவாரிகள், கிருஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளம் சார்ந்தவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, அப்புறம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு, மணி லாண்ட்ரி, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்க போகுது. அப்போ வாருங்கள் நண்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமையப்போது. உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா? உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது? எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம். பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம். முதல்ல செவ்வாய் பகவானை எடுத்துப்போம். காரணம் என்னென்னா, அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர். இன்னொரு பாவம் 6ஆம் பாவம்னு ஒன்று இருக்குது. 6, 11 உடையவன். 6ஆம் பாவத்தை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். இப்போ மிதுனத்துக்கு தேவை ஒரு பாசிட்டிவான, ஒரு நல்ல சொற்கள், மங்களகரமான 4 வார்த்தை சொல்லுங்கள் சாமி. மகிழ்ச்சியாக ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள் சாமி. மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நடக்குதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷத்தை சொல்லுங்கள். அப்போ இந்த செவ்வாய் மாற்றம், செவ்வாய் சுக்கிரனில் செவ்வாய் மாற்றம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவம் சுபத்துவம், 11ஆம் பாவம், மிதுனத்துக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இது நாள் வரையில் நீச்சமடைந்திருந்தார். அந்த நீச்சத்தின் காரணமாக பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்காமல் போயிருக்கும். நிறைய அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. எக்கச்சக்கமாக அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் கூட அவங்களுக்கு கைகூடி வந்திருக்காது. ஆனால் பாருங்கள் மிதுன ராசி என்பர்களே, அந்த கடுமையான காலங்கள் எல்லாம் நிறைவடைந்தது. இப்போது நல்லா அதிகாரமிக்க இடத்துல செவ்வாய் பகவான் போய் உட்காந்துருக்கிறாரு. நல்லா யோகமான காலமாக உங்களுக்கு அமையுது. தனவரவு, பணவரவு இதெல்லாம் கைகூட போகுது. கேட்ட இடத்துலேருந்து காசு பணம் வரப்போகுது. அது
கடனாக இருந்தாலுமே கூட இது நாள் வரல அது கொஞ்சம் இழுத்தடிச்சிருப்பாங்க. இப்போது நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நீங்கள் பணங்காசு கொடுத்து வச்சுருக்கக்கூடிய இடங்கள், டிரான்சாக்ஷன் செஞ்சுருக்கக்கூடிய இடங்கள், அல்லது ஒரு ஹெல்பிங் மைண்டில் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ இதை போய் சம்பாரிச்சிட்டு வரட்டுமே, அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கட்டும், நமக்கு ஒரு 10 ரூபா வந்தால் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வராத காசு பணங்கள் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் காசு பணம் வராமல் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி என்பர்களே, மெயினாக பணங்காசு சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், எனக்கு இத்தனை கோடி ரூபாய் வரணும், எனக்கு 40 லட்ச ரூபா வரணும், 50 லட்ச ரூபா வரணும், எனக்கு டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது வீடு வாசல் அது விற்கிறது சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான பண பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஏன்னா செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், புரியுதா? அப்போ நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஒரு இடம் வாங்கி வச்சிருந்த சாமி, அது டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஏமாற்றிட்டாங்க, இல்லை வாங்கினதுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, இல்லை சம்திங் என்னால் அங்கே போக முடியல, விற்க விட மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம், அல்லது வழி பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, அவங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இன்வெஸ்ட் பண்ணிட்டா மூவ் ஆகாமல் இருக்குது, இடதோஷங்கள், மெயினாக இடதோஷங்கள், ஒரு வீடாகட்டும், ஒரு கம்பெனி ஆகட்டும், அல்லது ஒரு நிறுவனங்கள், சிறு சிறு நிறுவனங்களாகட்டும், நல்லா மூவ் ஆகிட்டு நல்லா ஜெயிச்சுக்கிட்டே வந்தவங்க திடீர்னு டல் ஆகிறாங்கன்னா காரணம் என்ன? அந்த இடதோஷங்கள். ஒன்று வாஸ்து தோஷமாக இருக்கணும், இல்லை யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்கணும், இல்லை அது இடதோஷமாக மாறி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய இடதோஷங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள், இப்போ இதெல்லாம் உங்கள் வருமானத்தையோ உங்கள் தொழில் அமைப்பையோ புரட்டி போடும். அப்போ அந்த மாதிரியான சட்ட சிக்கலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் உங்களால் கணிக்கவே முடியாது. உங்களால் கணிக்கவே முடியாது. நேற்று கூட பாருங்கள், நம்ம பழனி பக்கத்தில் ஒட்டன் சத்திரம் பெரிய ஒரு 250 ஏக்கருக்கு மேலே அவங்க வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஓஹோன்னு இருந்த இடம், கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. திடீர்னு ஒரு 3 வருஷமாக எதுவுமே அங்கே நடக்கலை. அதுக்காக ஒரு வாரம், கிட்டத்தட்ட 1 வாரம் அங்கே தங்கியிருந்து அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி இருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ அது மாதிரி இடதோஷங்கள், பிரச்சனைகள், கம்பெனி ப்ராப்ளம், ஃபேமிலியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக வருமானத்தில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், ஏமாற்றங்கள், பணங்காசில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அதே போல் சகோதரத்துவம், செவ்வாய் அதையும் குறிப்பார் இல்லையா? உடன் பிறந்தவரிடத்தில் சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அத்தம்மார்களாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம். உடன் பிறந்தவர்கிட்ட அவங்க அது மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்கள்ட்ட அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டு, இதெல்லாம் கூட சரி. குடும்ப உறுப்புகள், குடும்ப உறவுகள்லாம் சரியாகக்கூடிய காலம். மிதுனராசி என்பர்களே, அதே போல தான் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை. ஏன்னா சுக்கிரன் நேற்று வரலாம் மனைவி உங்களை வேணான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சண்டை போட்டிருக்கலாம், கடுமையாக நடந்திருக்கலாம். ஆனால் இன்னிலேருந்து ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அனுகூலமாக நடந்துப்பாங்க, ஃபேவரபுளாக இருந்துப்பாங்க, சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரிதான், மனைவியாக இருந்தாலும் சரிதான். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு, சுக்கிரன் இல்லையா? அப்போது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் சுக்கிரன் அந்த பியூட்டிஷியன்ஸு, நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணக்கூடியவர்கள்,
கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆர்கிடெக்ட், சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அப்போ மேக்கப்லாம் ரெடி பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட மிதுன ராசியாக இருப்பார்களே ஆனால் நன்மை நடக்கும். ஸோ இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அல்லது இந்த இடமாற்றம், நான் சொன்ன இந்த மாதிரியான காரகத்துவம், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கப் போகுது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்ப பக்தர்களே, உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கேள்வியோ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.